அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வைரல்ட்டுங்கிற ஜாப்பனீஸ் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல ரீங்கிற ஒரு பையன் வைரல்ட்டோட வீடியோவை பார்த்துட்டு ஹீரோக்கு சண்டைக்கு வர சவால் விட அதுக்கு டிமாண்டா வைரல் சேனல்ல கேட்க அது ஹீரோவும் அந்த ரியோவோட சண்டை போட ஒரு மாசம் டைம் கேட்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப ஹீரோ காணதான் மீட் பண்ணி ரியோவோட சண்டை போட ஒத்துக்கிட்டதும் அதுக்காக ஒரு மாசம் டைம் கேட்டதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல அக்கி கதல விருப்பம் இல்ல. இதுல அவனோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். அப்ப எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்டா எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து தான் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு தான் வரவும் அங்க ஓனர் கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு மாசம் லீவு கேட்கறான். ஓனர் திட்டுறாரு, ஏற்கனவே நீ அதிக நாள் லீவ் போட்டிருக்க, இதுக்கப்புறம் உனக்கு லீவு தர முடியாது, வேணும்னா வேலையை விட்டு போன்னு சொல்லவும் ஹீரோவும் எனக்கு கண்டிப்பா ஒரு மாசம் லீவ் வேணும், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்துருவேன்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அங்கிருந்து பயந்து ஓடிடுவான். ஹோட்டலுக்கு வெளியில வந்து நிக்கவும் பின்னாடியே அசாமி வராங்க. மறுபடியும் லீவ் எடுக்கிறேன், இப்ப மறுபடியும் சண்டை போட போறேன், கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்ல ஹீரோவும் எனக்கு உதவி பண்ண ஆளுங்க இருக்காங்க, அடுத்த ஸ்ட்ரீமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நானும் கண்டிப்பா வெளியில போவோம், அப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குன்னு அங்க இருந்து கிளம்ப இப்ப ஓகி ட்ரைனிங் பண்ற இடத்த தான் காட்டவும் அங்க ஹீரோவும் வரான். ரியோவை பத்தி சொல்லி அவனோட சண்டை போட ஐடியா கேட்கவும் ஓகியும் இவன் ஒரு டேக்கண்டோ பிளேயர், இவன மாதிரி ஆளுங்களோட பலமே அவங்க காலு தான், காலை பயன்படுத்தி தான் அதிகமா சண்டை போடுவாங்க, அதை மட்டும் நீ தடுத்தா போதும் அவனை வின் பண்ண முடியும், ஆனா உனக்கான டைம் கம்மியா இருக்கிறதால அவனை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்ல இப்ப ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் வரான். வர வழியில மொபைல்ல அந்த டோக்கியோட புது வீடியோ எதுவும் வந்திருக்கா, நோட்டிபிகேஷன் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டே வர எந்த ஒரு வீடியோவும் இது வரைக்கும் வரல. அப்படியே தான் வீட்டுக்கு வரவும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேரு குவாத்தா. இவரை பத்தி ஆல்ரெடி கான் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பான். இவர் பேரு குவாத்தா. பேட் ஃபெலாஸ்ங்கிற ஒரு சேனல் இருக்கு, அதாவது WWF மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறது. அந்த சேனல் நடத்துறது இவர் தான். அந்த குவாத்தாவும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட ஹீரோ கிட்ட உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தான் வந்த, நீ தானே வைரல்ட்ல வர அந்த பையன், நான் சொல்றதை கேட்டா நீ ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளா மாறலாம்னு சொல்ல ஆனா ஹீரோ தனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லவும் குவாத்தாவாங்கிறது கிளம்புறாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு எப்பயாவது பணம் தேவைப்பட்டா என்னை தேடி வான்னு சொல்லிட்டு போகவும் இப்ப ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. அங்கதான் அசாமி என்ட்ரன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கவும் அங்க அசாமியோட அப்பா வராரு. அந்த கென்னோட ஸ்ட்ரீமிங் அதோட ஹீரோ கூட போகும்போது கான் வந்து லைவ்ல வீடியோ எடுத்திருப்பால, அந்த வீடியோ எல்லாம் எப்படியோ அவருக்கு தெரிய வந்திருக்கும். அதை வச்சுதான் தான் பொண்ணு ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சு தான் பொண்ணை தேடி இங்க வந்திருக்கவும் அந்த வீடியோல இருக்க போட்டோஸ் எல்லாம் காட்ட இப்ப இன்னொரு முக்கியமான கேரக்டர் தான் காட்டுறாங்க. இவர் பேரு லோகன், ஓகியோட ஃபைட்டிங் மாஸ்டர். வைரல்ட்ல இருக்க ஹீரோட வீடியோ தான் பார்த்துட்டு அக்கிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. இவருக்கும் அக்கிக்கு என்ன சம்பந்தம் இப்ப தெரியல. அக்கிக்கு அடுத்து வரப்போற சண்டை ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்ல அக்கியும் ஹீரோவை நினைச்சு கவலைப்பட இப்ப ஹீரோவை தான் காட்ட அவன் வீட்டுல சண்டை போட பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்க. அப்பதான் டோக்கி வீடியோவுக்கான நோட்டிபிகேஷன் வரவும் அந்த வீடியோவை பார்த்தா டேக்கோண்டோ பிளேயரை தோற்கடிப்பது எப்படின்னு இருக்க. அப்படியே கட் பண்ணா ஒரு மாசம் கடந்து போது இன்னையோட ஹீரோ கேட்ட டைம் முடியுது. ஹீரோ ஷிமாரா கான் அக்கின் அவர் டீமோட தான் இருக்கவும் எல்லாருமே அந்த ரியோவை தான் பார்க்க போறாங்க. ரியோவும் சண்டைக்காக காத்துட்டு இருக்க, ரெண்டு பேரும் எதிர இருக்காங்க. அப்ப ஹீரோ திடீர்னு பயந்து போன மாதிரி அங்க இருந்து ஓட அத ரியோவும் தோர்த்துட்டு போக பின்னாடி கானும் அக்கியும் கூட வராங்க. இப்ப ஹீரோ வேகமா ஓடி ஒரு பாத்ரூம்குள்ள தான் வர, பின்னாடி ரியோவும் வர. அப்பதான் ஹீரோட பிளான் என்னன்னு தெரியுது. அந்த பாத்ரூம் ஃபுல்லா தனி திறந்து விட்டுருவான். சரி இதுல நான் பெரிய பிளான், நார்மலாவே பாத்ரூம் லைட்ஸ் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுவும் இப்ப ஹீரோ அதிகமா தனியை திறந்து விட்டதால அந்த தரையெல்லாம் நல்லா வழுக்க செய்யும். ஸ்டெடியா நிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு டேக்கண்டோ பிளேயருக்கு முக்கியமானது அவனோட கால் தான், ஆனா அவனால ஸ்டெடியா நிக்க முடியல. அவன் எப்படி ஃபைட் பண்ணுவான் தான் பிளான் பண்ண. இப்ப கானும் அக்கியும் கூட பின்னாடி வராங்க. கான அந்த பாத்ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்கிட்ட நீ வெளியவே இரு, எக்காரணத்தை கொண்டு உள்ள வராதான்னு சொல்ல அக்கி எதனாலன்னு கேக்குறாங்க. ஏன்னா எதுவும் ப்ராப்ளம் வந்தா முன்னாடி அடி வாங்குறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கான் மட்டும் உள்ள வீடியோ எடுக்க போக ஸ்ட்ரீமிங் ஆன் பண்றான். இப்ப சண்டை ஆரம்பிக்க ரியோவால ஸ்டேபிளா நிக்க முடியல, ஆனா வழுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோ ஒரு நல்ல ஷூவா தான் போட்டு வர அந்த ரியோ அடிக்க வேகமா போனா ஹீரோ தான் அடி வாங்குறாரு. அதோட ஹீரோ கிட்ட நான் டேக்கண்டோ பிளேயர் தான், ஆனா எனக்கு கையிலையும் அடிக்க தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோவை கையாலே அடிக்கவும் ஆனா ஒவ்வொரு தடவை ஹீரோ அடிக்கும் போது நவரும் போதெல்லாம் அவன் காலு ஸ்லிப் ஆகுது. இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா பயன்படுத்தி நினைச்ச ஹீரோ அவன் கால அசைய முடியாத அளவு பிடிச்சிக்கிட்டு கீழே தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் அவன் கழுத்தை பலமா நடிக்கிறாரு. அந்த டோக்கி சொல்லி தந்த வித்தை தான் இது. எப்படிப்பட்ட ஒரு ஃபைட்டர் இருந்தாலும் சரி அவன் கழுத்தை கண்டினியூஸா ஒரு 10 செகண்ட் நடிச்சா போதும் அவன் மயக்கம் போட வாய்ப்பு இருக்கு, அதை வச்சு நீ ஜெயிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் அதே மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்க. அந்த ரியோ மயக்கம் போடல, ஏன்னா அதுக்கான காரணம் பிடிதான். அந்த ரியோவை அசைய முடியாத மாதிரி பிடிச்சிருந்தாலும் கூட அவனை கீழே படுக்க வச்சுதான் அவன் கழுத்தை நெரிக்கவும் அதனாலதான் ஹீரோவுக்கான பிடி சரியா கிடைக்கல. அப்ப ரியோவும் இத மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்க வச்சு உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை திரும்பி அடிக்கிறாரு. அதோட ஹீரோவோட கால இருக்க ஷூவையும் பிடிக்குவாரு. ஏன்னா இந்த இடம் வழுக்கம் தெரிஞ்சா ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி ஷூவை போட்டு வந்திருப்பாரு. ரியோவாலையும் அவன் காலை பயன்படுத்திருக்க முடியாது. இப்ப ஹீரோட ஷூ எடுத்து மாட்டிக்கவும் அதை வச்சு ஹீரோவோட சண்டை போட அப்பவும் டோக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பு நழுவும் போது அப்ப நீ உயிர் தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ எங்க சண்டை போடுறியோ அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடுன்னு. உடனே ஹீரோ அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ண ரியோ அவன் காலாலேயே பயங்கரமா ஹீரோ அடிக்க ஹீரோவால அதுக்கு மேல சண்டை போட முடியல, கீழே படுத்து கிடக்கவும் ஹீரோட நிலைமையை ஸ்ட்ரீமிங்ல எல்லாரும் பாக்குறாங்க. அக்கி ஓகி அசாமி அந்த ஓகியோட மாஸ்டர் லோகன் எல்லாருமே இந்த சண்டையை தான் பார்த்துட்டு இருக்கவும் காண ஹீரோட நிலைமையை நினைச்சு வருத்தப்பட அப்படியே கட் பண்ண இந்த ரியோட பாச தான் காட்டுறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு வெளியில ஒரு அப்பாவி பையனை பிடிச்சு ஒரு 2-3 பசங்க அடிச்சு வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க வந்து ரியோ தான் அந்த பசங்களை அடிச்சு அந்த அப்பாவி பையனை காப்பாத்தவும் அவன் ரியோ போட்ட ஃபைட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ரியோ கிட்ட வந்து நீ ஒரு டேக்கண்டோ பிளேயர்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஒன்னு மாதிரி ஒரு தைரியசாலி ஆகணும், எனக்கு சண்டை போட சொல்லி தர முடியுமான்னு கேட்க நான் டேக்கண்டோலாம் விட்டு பல வருஷம் ஆச்சு, ரியோ தன்னால யாருக்கு சொல்லி தர முடியாதுன்னு சொல்ல அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க அவன் கையில ரத்தத்தோட சரௌண்டிங்ல போலீஸ் வர மாதிரி காட்ட அந்த அப்பாவி பையன் ஒருத்தன் இறந்து போயிருக்கான். ஆனா அவன் எப்படி இறந்து போனான், அவன் சாவுக்கு ரியோ தான் காரணமான்னு சரியா தெரியல. இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோ அடி வாங்கி இப்ப எந்திரிக்க முடியாத நிலைமையில தான் இருக்கப்போ ஆனா அவர் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ரியோ அவன் கையில இருக்க போனை தள்ளி விட்டு போலீஸ்க்கு கால் பண்றான். அவங்க வந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கானை அடிக்க ஷிமுரா கோவப்பட்டு எந்திரிக்க அந்த ரியோ மறுபடியும் அடிச்சு கீழே தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட காலையே பலமா அடிக்க இதுக்கு மேல ஹீரோவால சண்டை போட முடியாதுதான் ஸ்ட்ரீமிங்ல பாக்குற எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அப்ப ஹீரோ மறுபடியும் எந்திரிக்கிறான். என் ஃப்ரெண்டு மேல கை வச்சா கண்டிப்பா அவனை விட மாட்டேன்னு சொல்லவும் ஹீரோவும் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி அங்க உள்ள டாய்லெட்டோட டோர் ஓபன் பண்ணிட்டு நிக்க அப்பதான் அந்த டோக்கி சொன்ன விஷயத்த மறுபடியும் பண்றாரு. அவன் காலால கிக் பண்ண முடியாத இடத்துலயும் அவனால அசைய முடியாத இடத்துலயும் பிடிக்கிறது. அந்த ரிய வேகமா உதைக்கிறதுக்காக வரும்போது ஹீரோ பாத்ரூமுக்கு மேல இருக்க கம்பியை பிடிச்சு ஜம்ப் பண்ணி அந்த ரியோட இடுப்பை தான் காலால பிடிச்சுக்க இதுக்கப்புறம் அவன் காலால அடிக்க முடியாது. அதோட அவன் கையாலையும் அடிக்க முடியாத அளவு அப்படியே அந்த ரியோட சேர்ந்த ஒரு பல்ட்டி அடிச்சு அவனால அசைய முடியாத அளவு அவனால அடிக்க முடியாத அளவு அவன் கழுத்தை இப்ப கரெக்டா பிடிக்கவும் இந்த பிடியில அந்த ரியோ மாட்டிக்கிட்டான். அந்த சிக்கன் மாஸ்டர் சொன்ன மாதிரியே சில செகண்ட் அவன் கழுத்தை இறுக்கி பிடிச்சுக்கவும் அந்த ரியோவும் ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு விழ இந்த சண்டையில ஹீரோ தான் ஜெயிச்சாரு. அப்படி இருந்தும் ரியோவோட கழுத்தை ஷிமுரா விடாம பிடிச்சிருக்க அங்க அக்கியும் வரா. கானாக்கி ரெண்டு பேருமே இந்த போட்டியில வின் பண்ணது நீதான் அவன் கழுத்தை விடுன்னு சொல்லவும் அப்பதான் ஹீரோ அவன் கழுத்தை விட அந்த ரியோ நல்லா மயங்கிடுவான். அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறாங்க. அந்த ரியோ ஒரு அப்பாவி பையனுக்கு டேக்கண்டோ சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால அவனுக்கு டேக்கண்டோ சொல்லி தர ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிதான் டேக்கண்டோ கிளாஸ்ல அந்த ரியோ வாங்கின மெடல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்க இந்த ரியோ ஒரு போட்டியில ஜெயிச்சு பரிசா ஒரு வாட்சையும் வாங்கியிருப்பான். அந்த வாட்சை தான் பாத்துட்டு இருக்கவும் அங்க வந்து ரியோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டா நீங்க வாங்கின மெடல்ஸ் எல்லாம் தான் பாத்துட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் சரியா பண்ணதில்ல. என்னால இது மாதிரி மெடல்ஸ் எல்லாம் வாங்க முடியுமான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல ரியோ அந்த அப்பாவி பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்க அவனும் ஓரளவு நல்லாவே ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால அவனுக்கு அன்பளிப்பா அவன் ஜெயிச்ச அந்த வாட்சை கொடுக்க அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அப்பாவி பையனோட உயிருக்கு ஆபத்து ஒரு ஃபேக்டரிட்ட தான் அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரியோவுக்கு கால் வரவும் அவனை காப்பாத்துறதுக்காக வேகமா அந்த ஃபேக்டரிட்ட வர ரியோவை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு ஆளு போக ரியோ அந்த ஃபேக்டரிட்ட வந்து பார்த்தா அந்த அப்பாவி பையன் உயிருக்கு போராட நிலைமையில இருக்க ரியோ வந்த கொஞ்ச நேரத்துல அவனு இறந்து போயிருவான். அவனுக்கு கொடுத்த வாட்ச் அங்க உடஞ்சிருக்கவும் ரியோ அதை எடுத்து பத்திரமா வச்சுக்க இவன் சாவுக்கு என்ன காரணம் இவனை யாருக்குன்னு எதுவும் தெரியல. இப்ப பிரசன்ட்ல அந்த ரியோ ஹீரோ கிட்ட வாங்கின அடியில இன்னும் மயக்கத்துல தான் இருக்கும். அவனை எழுப்ப எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஏன்னா இவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்தா அதனால ப்ராப்ளம் இவங்க 3 பேருக்கு தான். அதனாலதான் அவனை எழுப்ப எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். சடனா எந்திரிக்க 3 பேருமே பயந்துருவாங்க. அந்த ரியோ அங்க இருந்து கிளம்புறான். அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட அவன் டீம் இந்த தடவை நீ ஜெயிச்சிருக்கலாம், அடுத்த தடவை என் கண்ணில் படாம அப்படி பட்டா கண்டிப்பா தோத்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் இப்ப அந்த பேட் ஃபாலோஸ் இருப்பாங்களா அவங்க ஃபைட் பண்ற இடத்த தான் காட்ட அங்கதான் அந்த ஏஜென்டே இருக்கான். அதான் ரூமி கூட ஒரு ஏஜென்ட் சுத்திட்டே இருப்பானே உன்னோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன் உன்ன ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆக்குறேன்னு சொல்லிட்டு ரூமியை மிஸ்யூஸ் பண்ணுவானே ஒரு ஏஜென்ட். அந்த ஏஜென்ட்டும் பேட் ஃபெல்லோட ஆளுங்க தான். ஹீரோட சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வைரல் ஆகுது. அதை பார்த்து கடுப்பானவன் குவாத்தாட்ட இந்த வைரல் சேனலாலே அந்த பையனாலே நமக்கு நிறைய பிரச்சனையா இருக்கு. நீங்க மட்டும் எனக்கு ஊன்னு சொன்னா போதும் நம்ம ஆளுங்களை வச்சு அவனை தீர்த்து கட்டிடலாம்னு சொல்ல. ஆனா குவாத்தாக்கு அதுல விருப்பம் இல்ல. நம்ம அவனை தீர்த்து கட்டுறதால எதுவும் மாற போறதில்ல. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பாரு. இந்த விளையாட்டு இன்ட்ரெஸ்டிங்கா மாற போறதா சொல்ல. இப்ப அசாமியை தான் காட்டுறாங்க. அவ ரூம்ல படிச்சிட்டு இருக்கவும் அவங்க அப்பா கோவமா வராரு. தான் பொண்ணு தாங்கிட்ட உண்மையை மறைச்சு ஹோட்டல்ல வேலை பார்த்த விஷயம் தெரியவும் அவளை இனிமேல் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசாமியோட போனையும் வாங்கி வச்சிருப்பாரு. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வரும். நம்ம 2 பேரும் வெளியில போகலாமான்னு. அந்த மெசேஜை பார்த்த உடனே கோவமா தான் பொண்ணு கிட்ட வந்து அந்த பையன் ஷிமார கூட நீ ஃப்ரெண்டா இருக்கான். அவன் மாதிரி பசங்க கேவலமான ஆளுங்க ஆன்லைன்ல சண்டை போட்டுட்டு அலையறானுங்க. அவனாலதான் நீ இருக்கிற வீடியோவும் ஆன்லைன்ல வைரல் ஆயிட்டு இருக்க. இதோட அந்த பையனோட பழக்கத்தை நிறுத்திக்கோன்னு சொல்ல அசாமியும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லப்பா. நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க அப்பா நண்பர்களா இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, நமக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு. யாரு கூட பழகினா நம்ம வருங்காலம் நல்லா இருக்குமோ அவங்களோட பழகிறது மட்டும் தான் நல்லதுன்னு தான் பொண்ணை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப ஹீரோவோட டீமையும் தான் காட்டுறாங்க. அவங்க சேனல்ல தான் செக் பண்ணி பார்க்கவும் அதுல மொத்தம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சண்டை போட்டதுக்கான மொத்த பணமும் 2 மில்லியன் கிடைச்சிருக்கு. இதை கேட்ட ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இன்னும் அவங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு கொஞ்சம் தான் பணம் தேவைப்படும். நம்ம அடுத்த வீடியோல இதே அளவு பணம் கிடைக்குமான்னு கேட்க கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம், ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டோம். இனிமேல் நம்ம சேனலுக்கு பணம் கொட்ட போதுன்னு சொல்ல ஹீரோவால சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும் அவன் அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணி நல்லபடியா காப்பாத்திடுவான். இப்ப ஹீரோ ஸ்கூலுக்கு தான் வர. அவனுக்கு அங்க நல்ல மரியாதை. எல்லாருமே அவன ஒரு ஸ்டார் மாதிரி பாக்குறாங்க. 3 பேருமே அந்த ஸ்கூல்ல ஒரு கெத்தா மாற. இது வரைக்கும் அக்கே சில பொண்ணுங்களா டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த பொண்ணுங்க கூட அக்கையோட நட்பா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஹீரோவோட டீம் வெளியில வர. அப்ப ஹீரோ ஒரு ஷூவை பாக்குறாரு. அந்த ஷூ ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஷூவை தான் பாத்துட்டு இருக்கவன் அதை அக்கையும் நோட் பண்றாங்க. இப்ப ஹீரோ தான் அம்மாவை தான் பார்க்க வரோம். அவருக்கு ஒரு ஷூ பிடிச்சிருக்கும்ல அதை கூட வாங்காம தான் அம்மாவுக்காக ஒரு புது ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கு. அந்த ட்ரெஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆனது. இந்த அளவு பணம் சம்பாதிக்க பையன் என்ன பண்ணிருப்பான்னு சந்தேகம் வரவும் நீ தப்பான எதுவும் வேலை பாக்குறியா? ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸோட விலை அதிகமா இருக்குன்னு சொல்ல. ஆமா நான் தப்பான வேலை எதுவுமே பார்க்கல, இது நான் சம்பாரிச்ச பணத்துல வாங்கிட்டு வந்ததான்னு சொல்ல. அங்கிருந்து தான் வீட்டுக்கு தான் வரவும் அசாமி எப்படியாவது மீட் பண்ணி அவளை வெளியில கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கண்டினியூஸா மெசேஜ் அனுப்பிட்டே இருக்க. அசாமி கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. இன்னொரு பக்கம் ரூமியை தான் காட்டுறாங்க. அந்த ஏஜென்ட் கூட தான் இருக்கவும் அந்த ஏஜென்ட் ஒரு டீல் பேசுறான். உனக்கு அதிகமான இன்ஃப்ளூயன்சர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்த்தாக்கணும். அதுக்கு நிறைய பணமும் தேவை. நம்ம கம்பெனி நடத்துறதுக்கான காரணமே முக்கியமான சில ஸ்பான்சர்ஸ் தான். இவங்க எப்பவுமே நமக்கு ஸ்பான்சர் பண்ணா மட்டும் தான் இந்த ஏஜென்சியை நல்லபடியா நடத்த முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரூமி அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க சொல்றான். ரூமி அவன் பேச்சை கேட்டு வர வழி இல்லாம ஒரு ரூமுக்கு வந்து காத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அசாமியோட அப்பா வராரு. இவர் அந்த ஏஜென்சியோட ஸ்பான்சர் தான். ரூமி கிட்ட தான் தொட்டு பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரூமிக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டணும், தான் தப்பு பண்றதுன்னு தெரியும். அவங்களால எதுவும் பண்ண முடியாம இருக்கு. அப்படி
அதே சீனை கட் பண்ணா ஹீரோ ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் வேலைக்கு வராரு. வந்த கையோட அசாமி எங்கன்னு கேட்கவும் அசாமியும் வேலையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நீயும் இல்ல அவளும் இல்ல, 2 பேருமே இல்லாம இங்க வேலையெல்லாம் ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு, நல்ல வேலை நீ வந்த, போய் வேலையை ஆரம்பின்னு சொல்ல அப்ப ஹீரோ எதுவுமே சொல்லாம வெளியில வந்துருவாரு. அசாமியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண அவங்கள்ட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்ப அசாமியை தான் காட்டுறாங்க. ஹீரோவை மீட் பண்ண முடியலன்னு சோகமா வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்க. அவங்க கையில அந்த சிக்கனோட கீ செயின் இருக்கு, அதுதான் சோகமா பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பாவோட பேசும்போது என்ன பேசுன்னு காட்டுறாங்க. அவங்க அப்பா அசாமி கிட்ட வந்து இதுக்கப்புறம் நீ ஹீரோ கூட பேசவும் கூடாது, அவனோட பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லி மிரட்டி இருப்பாரு. அதுக்கு அசாமியும் நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன், ஆனா எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. ஷிமராவோட அம்மா உங்க ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்காக ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பாருங்க, இந்த ஒரு உதவி மட்டும் எனக்காக பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நான் எப்பவுமே ஷிமுராவை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் அவங்க அப்பா அமைதியாவே இருக்காரு. அதுக்கு ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. இப்ப பிரசன்ட்ல அசாமி அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கவும் தான் வீட்டுக்கு வெளியில யாரோ இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. வெளியில வந்து பார்த்தா அங்க அசாமிக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அவனை பார்த்துட்டு எதுவும் பேசாம உள்ள வந்துருவாங்க. அப்பதான் கட் பண்ண இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அசாமி அப்ப ஒரு சின்ன குழந்தையா இருக்கு. அப்பவும் அசாமி கிட்ட இந்த கீ செயின் இருந்திருக்கும். இந்த கீ செயினை புடிங்கிட்டு 2 பசங்க தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கவும் அது ஒரு சின்ன குட்டையை தாண்டி போய் விழுந்துரும். அதனால அசாமி ரொம்பவே வருத்தப்பட அப்ப சின்ன பையனா இருந்த ஹீரோ தான் அசாமிக்காக அந்த கீ செயின் எடுக்க அதை கொடுக்க வரதுக்குள்ள அவங்க அப்பா அசாமி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்த நாள் அசாமி விளையாடுறதுக்காக அந்த இடத்துக்கு வரவும் ஷிமுராவை தான் தேடிட்டு இருக்கா அந்த கீ செயின் வாங்க. அப்பதான் அங்க இருக்க மத்த பசங்க ஷிமுராவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்கள ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. ஷிமுரா இதுக்கப்புறம் இங்க வரது கஷ்டம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த கீ செயினை கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு கீ செயின் கொடுக்கவும் இப்பவும் பிரசன்ட்ல அதை பத்தி யோசிச்சு பார்க்க அந்த கீ செயினை அப்படியே சுத்தி பார்க்கும்போது தான் காட்டுறாங்க ஹீரோவுக்கு அந்த டோக்கேக்கான வீடியோ லிங்க் வந்திருப்பேன். அந்த வீடியோட லிங்க் தான் எழுதிருக்கவும் அந்த வீடியோவை அனுப்புனதெல்லாம் அசாமி என்னன்னு சரியா தெரியல. இப்ப கட் பண்ண ஹீரோவோட டீமை தான் காட்டுறாங்க. ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்க அப்ப கான ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். நம்ம மெயிலுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வந்திருக்கு, அதுவும் பேட் ஃபெலோஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு பெரிய ஆஃபர் தர விரும்புறாங்க போல இருக்கு, நம்மள மீட் பண்ண வர சொல்லி இருக்கதா சொல்லவும் அப்பதான் ஹீரோவும் அந்த பேட் ஃபெலோஸோட எம்டி குவாத்தா என்ன மீட் பண்ண வந்தாரு, எனக்கு ஒரு ஆஃபர் தரேன்னு சொன்னாரு, என்ன ரொம்பவே ஃபேமஸ் ஆக்குறதா சொன்னாரு, ஆனா நான் தான் வேணான்னு சொன்னதா சொல்லவும் அதை கேட்ட கான் கோவப்படுறான். இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா, நம்ம மட்டும் அவங்களோட சேர்ந்துட்டா போதும், ஏதாவது ஒரு சண்டைக்கான வாய்ப்பு கிடைச்சா போதும், நம்ம வைரலேட் இப்ப இருக்கிறதாவும் பெரிய ரீச் ஆகும், அது மூலமா நமக்கு தான் லாபம்னு சொல்ல ஹீரோவுக்கு அவன் அம்மாவோட ஆபரேஷனுக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுது, அப்ப இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே டீமா அந்த குவாத்தாவோட இடம் அதான் அந்த பேட் ஃபெலோஸோட இடத்துக்கு தான் வர. அங்கதான் குவாத்தா இருக்கவும் காணோம். நீங்க ஏதோ ஆஃபர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களாமே, அது என்ன ஆஃபர், ஹீரோ யார் கூட சண்டை போடணும், என்ன டீல்னு கேட்க ஆனா குவாத்தா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இங்க உங்களை வர வச்சதுக்கான காரணம் உங்க சேனலை நான் வாங்க விரும்புறேன், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தர தயாரா இருக்கிறதா சொல்ல, ஆனா அதுல 3 பேருக்குமே விருப்பம் இல்ல, நாங்க இந்த சேனலை விற்க விரும்பல, நீங்க எங்களை கூப்பிடவும் ஏதோ டோர்னமெண்ட்டுக்காக கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன், ஒருவேளை எங்க சேனலை வாங்க ட்ரை பண்றீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்ல அதுக்கு குவாத்தாவும் இந்த இண்டஸ்ட்ரியில நான் பல வருஷமா இருக்கேன், உங்க சேனல் இப்ப நான் வைரலா இருக்கலாம், ஆனா அது எப்ப அழியும் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல காணோம். எங்க சேனல் தான் அழிய போறதுன்னு சொல்றீங்களா, அப்ப எதுக்காக அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்றீங்க, உங்களை விட நாங்க பாப்புலர் ஆகிறதாலயா, எங்க சேனலை விற்கிறத விட்டு தரதுக்கான ஐடியா எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்த 3 பேருமே கிளம்பிடுவாங்க. இப்ப அசாமியோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஹீரோட அம்மாவை தான் ரூமுக்கு தான் வர வச்சிருப்பாங்க. ஹீரோட அந்த வைரல் சேனலை காட்டி உங்க பையன் இப்படிதான் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான், உங்க பையன் என்ன வேலை பார்க்கறான், அவன் யார் என்னங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அவனால என் பொண்ணுக்கும் பிரச்சனை, என் பொண்ணு கூட உங்க பையன் பழகிட்டு இருக்கான், அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, உங்க ட்ரீட்மெண்ட்கான மொத்த செலவை நான் பாத்துக்கிறேன், உங்களை நல்லபடியா குணமாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஆனா எக்காரணத்தை கொண்டு உங்க பையன் என் பொண்ணோட வழியில வரக்கூடாது, அவ கூட பேசக்கூடாது, அவ கூட பழகக்கூடாது, அதை எப்படியாவது உங்க பையன் சொல்லி நீங்க தான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்ல அப்புறம் அம்மாவும் என் பையன் தப்பு பண்ணியிருக்கான் நான் ஒத்துக்கிறேன், அவனால உங்களுக்கு பிரச்சனையா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா என் பையன் வாழ்க்கையில தலையிடுறதுக்கான உரிமை எனக்கு இல்ல, அவன் யார் கூட பேசணும் பழகிறத அவன் தான் முடிவு பண்ணுவான், அதை முடிவெடுக்கிறதுக்கான உரிமையை நான் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல அதுக்கு மேல அசாமியோட அப்பாவால பேச முடியல. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா தான் வார்டுக்கு வந்து ஹீரோட வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா ஹீரோவே அவர் டீமை தான் காட்டுறாங்க. கான் சரியான கோவத்துல இருக்கான். அந்த பேட் ஃபெலோஸ் நம்ம சேனல்ல விலை கேட்கறாங்க, நம்ம சுலபத்துல கொடுத்துடக்கூடாது, அவங்களுக்கான பாடத்தை கத்து கொடுக்கணும், அடுத்த தடவை ஒரு பெரிய சரண் நடத்துறோம், அது மூலமா நம்ம யாரு நம்ம சேனலோட வேல்யூன்னு சொல்லிட்டு அந்த குவாத்தாக்கு காட்டுறான்னு சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அக்கௌண்ட் பேன் ஆயிருக்கு. அதை பார்த்து கான் ஹீரோ எல்லாருமே அதிர்ச்சியாக எதனால அக்கௌண்ட் பேன் ஆயிருக்குன்னு யாருக்கும் தெரியல. அப்பதான் இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க வீடியோ அப்லோட் பண்றது எல்லாமே யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தானே, அந்த பிளாட்ஃபார்ம் கூட பேட் ஃபெலோஸ் கொலாபரேஷனுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கிற விஷயம் தெரிய வர அப்ப கண்டிப்பா அவங்க சேனல் பேன் ஆக முக்கிய காரணமே இந்த குவாத்தா தான் புரிஞ்சுக்க. இன்னொரு பக்கம் ரூமியை தான் காட்டுறாங்க. அந்த ஏஜென்ட் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ரூமி அசாமி அப்பாவோட இருக்கும்போது அவங்க அப்பா தப்பானதுக்கு முயற்சி பண்ணிருப்பாரு, ஆனா ரூமி அதுல தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல அதை பத்தி தான் ஏஜென்ட் கேட்கிறாரு. நீ இங்க வரும்போது உங்ககிட்ட எல்லா கண்டிஷனையும் சொன்ன, இங்க இருக்கிற ஸ்பான்சர் எல்லாட்டுமே நீ தான் பக்கமா நடந்துக்கணும், நீ பண்ண தப்பால அவர் கோச்சுக்கிட்டாரு, அது மூலமா நம்ம ஏஜென்சி தான் பிரச்சனை, சரி விடு, இது மாதிரி வயசான ஆளுங்களோட உனக்கு இருக்க பிடிக்கல பிரச்சனை இல்ல, நீ வேணா கொஞ்சம் போல்டான ஹாட்டான வீடியோஸா ரெடி பண்ணு, அதை வச்சு உன்னால பாப்புலர் ஆக முடியும்னு சொல்ல இந்த ஐடியாவும் ரூமுக்கு பிடிக்கல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாத, இங்க நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நீ மட்டும் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அதால உனக்கு தான் பிரச்சனை, ஏன்னா நீங்க வரும்போதே கான்ட்ராக்ட் போட்டிருக்க, அந்த கான்ட்ராக்ட் படி சில வருஷம் நாங்க சொல்ற வேலையை கட்டி நடந்துகிட்டு தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு பெனால்ட்டியா பல கோடி ரூபாய் பணம் தரணும். இன்னொரு விஷயம், வியூவர்ஸ்க்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் என் கூட நீ ஒன்னா இருந்தே அந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்கு, இதை மொத்தமா நான் லீக் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்ட ரூமி தான் ஏதோ ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டேன்னு மட்டும் நல்லா தெரியும். அங்க இருந்து தப்பிக்க வழி தெரியாம தான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கும் போது போற வழியில காண பாக்குறாங்க. அப்ப காணோம் எங்க சேனலை பேன் பண்ணிட்டாங்க, அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமானு கேட்டு ரூமிக்கு பக்கத்துல வரவும் ரூமியோட கண்ணை பார்த்தா அழுதபடியே இருக்கவும் அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும்
விஷயத்த கான் புரிஞ்சுக்க என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது தான் ரூமி எல்லா உண்மையை சொல்றான். உங்க அக்கௌண்ட் ஹேக் பண்ணும்போது ஷிமராவை யாரும் அடிச்சாங்களே, அவங்கள அடிச்ச ஆளுங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா நான் எந்த ஏஜென்சியில வேலை பார்க்கறனோ, எந்த ஏஜென்சியோட கொலாபரேஷன் பண்ணிருக்கணும், அந்த ஏஜென்சியை சேர்ந்த ஆளுங்க தான் ஹீரோ ஷிமராவை அடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா எதுக்காகன்னு கான் கேட்கவும், ஏன்னா அவங்க பேட் ஃபெலோஸ் கீழே தான் வேலை பார்க்கறாங்க. அந்த குவாத்தா தான் அவங்களுக்கான முதலாளி. அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து வைரலைட் மேல கண்ணு இருந்துச்சு. அதை எப்படியாவது அழிக்கிறதுக்காக தான் இவ்வளவு பிளான் பண்ணிருக்காங்க. சரி, அவங்க இவ்வளவு பிளான் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, என் பாஸ்வேர்டை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அதை தேடி அவங்க கிட்ட கொடுத்தது நீதானே கேட்கவும் ரூமி ஆமான்னு ஒத்துக்க. அப்ப காணும் அந்த குவாத்தாலேயே அந்த பேட் ஃபெலோஸ்ல நாங்க மட்டும் இல்ல, நீ ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டேன்னு தெரியுது. அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இரு, சீக்கிரம் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோட அம்மா தான் காட்டுறாங்க. ஹீரோட மொத்த வீடியோ பார்த்திருப்பாங்க. தான் பையன் சண்டை போட்டு அடிப்பொடி இப்படி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிற விஷயம்லாம் தெரியவும் அவங்களால ஏத்துக்க முடியாம மனதளவு பாதிக்கப்பட அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வரும் டாக்டர் வந்து மீட் பண்ண அம்மாவோட நிலைமை முன்னாடி இருந்தோட மோசமாயிடுச்சு, அதுக்காக புது ட்ரீட்மெண்ட் தான் தரணும், அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் சொல்ல ஹீரோ எவ்வளவு வேணும்னு கேட்டா மொத்தம் 1 கோடி ரூபாய் செலவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ அதிர்ச்சி ஆகிறான். அப்ப அந்த டாக்டர் உன் நிலைமையும் உன் குடும்பத்தோட நிலைமையும் எனக்கு நல்லாவே தெரியும், நீ 1 ரூபா பணம் செலவு பண்ண வேண்டியதில்ல, உன் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் மொத்தமா ஃப்ரீயா பண்ண முடியும், அதுக்காக நீ ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்ல அதோட சீனை கட் பண்ணா ஹீரோவா அம்மாவை தான் மீட் பண்ண வர. அப்பதான் மயக்கத்துல இருந்து அவங்க அம்மாவுக்கு முழிப்பு வரவும் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வைரல் சேனல நானும் பார்த்தேன், அதுல நீ ஒவ்வொரு தடவை அடி வாங்குறது, நீ ஒவ்வொரு தடவை சண்டை போடுறதையும் அந்த எல்லா வீடியோவையும் நான் பார்த்தேன். எனக்குள்ள ஒரு அம்மாவா எப்பவுமே ஒரு பயம் இருந்துச்சு, நான் இந்த உலகத்துல இல்லனா நீ எப்படி வாழ போற, உன் நிலைமை என்ன, இப்படி ஒவ்வொரு நாள் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா அவன் வீடியோவை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை உன்னை அடிச்சு கீழே தள்ளும்போது நீ தைரியமா எந்திரிச்சு நின்று அதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சு, நீ எனக்கு இப்படி சண்டை போடுறதுல விருப்பம் இல்லை, ஆனா வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நீ முன்னேறி வருவ, நான் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, அந்த நம்பிக்கை எனக்கு இப்ப வந்ததா சொல்ல. அதெல்லாம் கேட்டு ஷிமுரா அழுதுட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்தா கான் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம சேனல் பேன் ஆனது மட்டும் இல்ல, நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்தது ஒரே ஒரு ஆள் தான், அது அந்த குவாத்தாவை அவனோட பேட் ஃபெலோஸ் தான் சொல்ல ஹீரோனோட டீம் ஒன்னா சேர்ந்து அந்த குவாத்தாவை தான் மீட் பண்ண வரவும் எங்க அக்கௌண்ட்டை பேன் பண்ணதை நீயான்னு கேட்க குவாத்தாவும் ஒத்துக்கிறான், உங்க அக்கௌண்ட்டை பேன் பண்ணது நான் தான். எதுக்காக பண்ணன்னு கேட்டா உங்க தகுதியை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான், உங்க தகுதி எங்கேயோ அங்கேயே தான் நீங்க இருக்கணும், நான் கடைசியா ஒரு ஆஃபர் தரேன், உங்க சேனல் வேலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு என் டீம்ல வந்து சேர்ந்துக்கோங்க, நீ எனக்காக சண்டை போடு, நீ போடுற ஒவ்வொரு சண்டைக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தரதா சொல்ல ஹீரோவும் சண்டை போட ஒத்துக்கிறான். ஆனா எனக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு, எனக்கு யாரோட பணமும் தேவையில்லை, நான் சண்டை போட்டதுக்கு டொனேஷன் ஆகிற மொத்த பணமும் எனக்கு வேணும், அந்த சண்டையை நீ உன்னோட சேனல்ல ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம், அது மூலமா உன் சேனல் இன்னும் பாப்புலர் ஆகும், ஓகேன்னு கேட்க குவாத்தா வந்து டீலுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா எனக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு, சண்டைக்கான ரூல்ஸை நாங்க தான் முடிவு பண்ணுவோம், ஒவ்வொரு ரவுண்டும் 5 நிமிஷம் நடக்கும், மொத்தம் 3 ரவுண்டு, இதுக்கு ஓகேன்னு கேட்டா ஹீரோ அதுக்கும் சம்மதிக்க. அப்ப உன் கூட சண்டை போடுறதுக்கான தகுதியான ஒரு ஆளை நான் தேடுறதா குவாத்தா சொல்லவும் எனக்கு தகுதியான ஆளெல்லாம் இல்ல, எனக்கு உன் கூட சண்டை போடணும்னு சொல்ல அந்த குவாத்தா கீழே வேலை பார்க்குற ஆளுங்களாம் கோவப்பட்டு வராங்க. ஆனா அவங்களை குவாத்தா தடுத்து நிறுத்தவும் இந்த பேட் ஃபெலோஸோட ஓனர் நீ தான், உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நீனா நம்ம 2 பேரும் சண்டை போடுறத பார்க்க பல பேர் காத்துட்டு இருக்காங்க, இது மூலமா நிறைய வருமானம் வரும், நிறைய பாப்புலாரிட்டி வரும்னு சொல்ல குவாத்தா அதுக்கு சம்மதிக்க 3 பேருமே அங்க இருந்து கிளம்பி வராங்க. அப்ப காணும் எதுக்காக இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டேன்னு கேட்டா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான், நமக்கு மொத்தம் 10 லட்சத்துக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பேட் ஃபெலோஸுக்கு அதுக்கும் மேல இருக்காங்க, நம்ம சேனல் பேன் ஆனா கூட அவங்க நமக்கு இன்னமும் ஃபாலோவர்ஸா தான் இருப்பாங்க, நம்ம வேற எங்கேயாவது சண்டை போறோம்னா கூட அவங்க கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும், பேட் ஃபெலோஸ்க்கு நம்மளை விடவும் அதிகமா வியூவர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே டொனேஷன் கொடுத்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம இந்த சண்டையிலேயே பல லட்சங்கள் ஏன் கோடி ரூபாய் வரைக்கும் சுலபமா சம்பாதிக்க முடியும்னு சொல்ல அப்ப அக்கியம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அந்த ரியோவை தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. ஹீரோவும் ரியோவும் சண்டை போடும்போது அவன் வாட்ச் கீழே விழுந்திருக்கும், அதை எடுத்து இத்தனை நாள் அக்கி தான் பத்திரமா வச்சிருக்க, அவன் கிட்ட கொடுக்க வந்திருக்கவன் ரியோவும் அந்த வாட்ச் வாங்கி பத்திரமா வச்சுக்கிறான். உங்க அக்கௌண்ட் பேன் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், அப்படி என்ன பண்ணீங்கன்னு கேட்க எங்க சேனல் பேன் ஆக முக்கிய காரணமே குவாத்தா அந்த பேட் ஃபெலோஸ் தான், இன்னும் கொஞ்சம் நாள் அந்த பேட் ஃபெலோஸோட எம்டி குவாத்தாவுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை நடக்க போறதா சொல்ல அதை கேட்டவே அதிர்ச்சி ஆகிறான். அந்த குவாத்தா கிட்ட இருந்து தள்ளி இருக்கேன், அவன் ரொம்பவே ஆபத்தானவன் சொல்லவும் அப்ப அக்கியும் அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்க அப்படியே கட் பண்ண அக்கே வேகமா ஸ்கூலுக்கு தான் வர ஒரு முக்கியமான வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோ என்னன்னா ரூமி இன்வைட் பண்ணதால கான் ஒரு கிளப்புக்கு போய் அங்க இருக்க பொண்ணுங்களோட ஜாலியா பேசி ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க, அந்த வீடியோவை தான் யாரோ லீக் பண்ணிருப்பாங்க. இந்த கான் ஒரு தப்பானவன், இவனுக்கு வயசு கம்மியாவே இருந்தாலும் இவன் பொண்ணுங்களோட சுத்துறது குடிக்கிறது தவறான வேலையா செய்யறான், இவன் தான் வைரலிட்டி உருவாக முக்கியமான காரணம்னு கானோட போட்டோ போட்டு அவன் பேரை கெடுக்க ட்ரை பண்ணது மட்டும் இல்லாம இந்த வைரலிட்டான பேன் ஆக முக்கிய காரணமே இந்த கான் தான் சொல்லி ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ண அதை பத்தி தான் 3 பேரும் தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் குவாத்தான்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட அக்கியும் அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். நான் ரியோவை மீட் பண்ணேன், அவங்கிட்ட குவாத்தாவை பத்தி கேட்கும்போது சில விஷயங்களை சொன்னான். அந்த குவாத்தா சாதாரண ஆள் இல்ல, அவன் ஒரு ப்ரொஃபஷனல் MMA ஃபைட்டர். அதோட ரியோவுக்கு ஒரு நண்பர் இருந்தான், அவன் ரொம்பவே அப்பாவி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் இறந்து போக அவன் சாவுக்கு முக்கியமான காரணமே குவாத்தா தான் சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் அந்த குவாத்தா எதுக்காக ரியோவோட ஃப்ரெண்டை கொல்லணும்னு கேட்டா அக்கியும் அதுக்கான காரணம் எனக்கு சரியா தெரியல, அந்த குவாத்தா ரொம்பவே ஆபத்தானவன், நம்மளால சண்டை போட முடியாது, இப்பவே நிறுத்திடுவோம்னு சொல்ல. ஆனா அப்ப ஹீரோவும் தான் அம்மாவோட ஆபரேஷனுக்கு தான் பணம் தேவைப்படுது, எனக்கு வேற வழி இல்ல, இந்த சண்டை நடந்தே ஆகணும்னு சொல்ல. இப்படி இவங்க 3 பேருமே தனியா பேசிட்டு இருக்கத யாரோ 2 பேர் தூரத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களும் காமன் பீப்புள் தான், இவங்க 3 பேரை பத்தி தான் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு, அதனாலதான் அவங்க ஒன்னா இருக்கும்போது போட்டோ எடுக்கவா. அப்ப காணும் இதுக்கப்புறம் நம்ம 3 பேருமே ஒன்னா வேலை பார்க்க வேணாம், கொஞ்ச நாளுக்கு தனியாவே இருப்போம், தனியா இருந்து அவங்க வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்க இருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுல இன்டர்நெட்ல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அவங்க நெகட்டிவா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சின்ன பசங்க சண்டை போட முக்கியமான காரணமே பணம் தான், அந்த பணத்துக்காக தான் இப்படி கேவலமா சண்டை போடுறாங்க.
நெகட்டிவான கமெண்ட்ஸா ஹீரோவுக்கு கானுக்கு அவங்களுக்கு எதிராக வந்துட்டே இருக்க. இப்ப கானை தான் காட்டுறாங்க. அவன் கொஞ்ச நாளா வீட்டுக்குள்ளேயே இருக்க. அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. யாரு கால் பண்ணாலும் கூட சரியா எடுக்க மாட்டான். அதனால ஹீரோவும் அக்கே கால் பண்ணி கானு உங்ககிட்ட எதுவும் பேசினானா? நான் பல தடவை கால் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலன்னு சொல்ல அவன் ஏதாவது டிப்ரெஷன்ல இருப்பான். கொஞ்சம் டைம் கூட இல்லைன்னா நானே அவனை போய் மீட் பண்றேன். என்ன நடந்தாலும் சரி இந்த சண்டை நடந்தே ஆகும்னு சொல்ல ஹீரோ மறுபடியும் அந்த டோக்கியோட வீடியோ தான் பார்க்க போறான். அந்த டோக்கியோட வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எந்த ஒரு வீடியோவும் இல்ல. சேனலே டெலிட் ஆயிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகு. இப்ப எப்படி அவனை சமாளிக்க போறேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. அப்ப தான் வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஒரு தயக்கத்தோடையும் பயத்தோடையும் அந்த கதவை ஓபன் பண்ண வந்தா அப்ப அசாமியோட குரல் தான் கேட்கவும் கதவை ஓபன் பண்ண வந்தது அசாமி தான். ஹீரோ உள்ள கூட்டிட்டு வராரு. அசாமி என் அப்பா கிட்ட சொல்லி உன் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் தான் ஃப்ரீயா பண்ண சொன்னேன். எதுக்காக நீயும் உங்க அம்மாவும் அதை வேணான்னு சொன்னீங்கன்னு கேட்கவும் என் அம்மா ஆபரேஷன் வேணான்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வேணான்னு சொன்னதுக்கான காரணம் நீ மட்டும் தான். உன்னை பார்க்காமலும் பேசாமலும் என்னால இருக்க முடியாது. ஒன்னு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் அம்மா ட்ரீட்மெண்ட்கான பணத்தை நானே ரெடி பண்ணுவேன்னு சொல்ல அது உனக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா டோக்கியோட அடுத்த வீடியோ இதுக்கப்புறம் வராதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ அதிர்ச்சி ஆகிறான். டோக்கியை பத்தி உனக்கு எப்படி தெரியும் கேட்டா அப்பதான் அந்த கீச்சைன் எடுத்து காட்டவும் அதுல தானே லிங்க் எழுதிருக்கான். ஹீரோ அதை பார்த்த உடனே அந்த வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்ணத நீயா இருந்தா என்கிட்ட உண்மையை சொல்லு. அந்த டோக்கியோ உனக்கு தெரியுமான்னு கேட்க அசாமி அது தனக்கு தெரியாதனோ இந்த கீ செயினும் என்னோடதுல இது எனக்கு ஒரு இடத்துல இருந்து கிடைச்சிச்சு. அதுல இருக்க லிங்கை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த டோக்கியோட வீடியோ கிடைச்சதாவும் அந்த வீடியோவை நான் உனக்காக சென்ட் பண்ணதாவும் சொல்ல அப்ப இந்த வீடியோ அனுப்புனது நீயா இருந்தாலும் இதுல இருக்க லிங்கை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதானே. அந்த டோக்கியோட வீடியோவை என்ன தவிர வேற யாராவது பார்க்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்க இப்ப அக்கே தான் காட்டுறாங்க. வேகமா அந்த குவாத்தாவை தான் மீட் பண்ண இடத்துக்கு வரவும் அவங்க கிட்ட காலில் விழுந்து எங்க சேனலை தயவு செஞ்சு எங்க கிட்ட கொடுத்துருங்க. அதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம்னு சொல்ல அப்ப குவாத்தாவும் என்னால அதை தர முடியாதுன்னு சொல்லவும் அக்கியும் ஒரு வேளை அந்த சேனல் எங்களுக்கு கிடைக்கலாம் உன் நிலைமையை நாங்க மோசமாக்குவோம்னு சொல்ல குவாத்தா அதை சீரியஸா எடுத்துக்கல. நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும். உங்க தகுதி என்னமோ அங்கேயே நீங்க இருந்திருக்கணும். நான் நினைச்சா உங்க சேனலை மட்டும் இல்ல உங்களையும் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப குவாத்தாவோட ஆளுங்க அக்கியை பிடிச்சு எங்கேயே கூட்டிட்டு போகவும் அக்கியை அவங்க ரெண்டு பேத்தையும் அடிச்சு தள்ளி விடுறா. அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போடுற மாதிரி பொசிஷன்ல நின்னுட்டு நான் தான் உண்மையான வைரல் சண்டையை ஆரம்பிக்கலாமான்னு கேட்க அவனுக்கு ரெண்டு பேருமே அடிக்க வர அக்கே அவனுக்கு ரெண்டு பேரோட சண்டை போடவும் ஒரு ப்ரொஃபஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரியே சண்டை போட அந்த ரெண்டு பேராலையும் அக்கையை சமாளிக்க முடியாம அங்க இருந்த பயந்தோட இப்ப மறுபடியும் அசாமி ஹீரோவையும் தான் காட்டுறாங்க. அசாமி இந்த கீ செயின் எப்படி கிடைச்சிச்சுங்கிற கதையை சொல்றான். அதாவது இதே மாதிரி ஒரு கீ செயின் சின்ன வயசுல ஹீரோ கொடுத்ததுல இருந்து அசாமி பத்திரமா தான் வச்சிருக்க. போன வருஷம் தான் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த சோகத்துல இருக்கும்போது ஒரு நாள் இந்த கீ செயின் தொலைஞ்சு போயிருக்கு. அப்பதான் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இதே மாதிரி ஒரு கீ செயின் கோயிலோட வாசல்ல இருந்து கிடைச்சிருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை செக் பண்ணி பார்த்ததுல அதுலதான் டோக்கியோட வீடியோஸ் இருக்கும் ஹவு டு ஃபைட்னு. அப்பதான் ஒரு நாள் ஹோட்டலுக்கு பின்னாடி கெனி ஹீரோ அடிக்கிறத அசாமி பார்க்கவும் அவனுக்கு உதவி பண்றதுக்காக அந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க. இப்ப அசாமி அங்க இருந்து கிளம்புவோம். ஹீரோ அசாமியை பார்த்து நம்ம மறுபடியும் மீட் பண்ண முடியுமான்னு கேட்க கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அசாமி அங்க இருந்து வெளியில போகவும் சில விஷயங்களை பத்தி யோசிச்சு பாக்குறேன். அசாமி ஒன்னும் ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை மீட் பண்ணல. ஒரு நாள் தான் அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும்போது அங்க ஒரு பையனை பார்த்திருப்பா. அது ஹீரோ தான். ஆனா அவனை பார்க்கும்போது எங்கேயும் மீட் பண்ண ஞாபகத்துக்கு வரவும் அவன் யார் என்னன்னு விசாரிக்கும் போது அவன் பேரு ஷிமுரான்னு சொல்ல அப்பதான் தான் சின்ன வயசு நண்பன் தெரியவும் அவன் கூட பழகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் ஷிமுரா வேலை பார்த்தா ஹோட்டலையும் ஜாயின் பண்ணிருப்பாங்க. இப்ப அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புவோம். இன்னொரு பக்கம் ஹீரோ ஷிமுராவை தான் காட்ட அவன் அந்த கீச்சனையும் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகத்துக்கு வரவும் அப்பதான் பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. தான் சின்ன பையனா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு கீச்சனை எடுத்ததாவும் அந்த கீச்சனை ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணதாவும் அந்த பொண்ணு தான் அசாமிங்கிற விஷயம் தெரிய உடனே அவளை தேடி வரவும் அதுக்குள்ள அசாமி அங்க இருந்து கிளம்ப இப்ப அக்கையை தான் காட்டுறாங்க. தான் வீட்டுக்கு தான் வரவும் அக்கிட்ட பேசுறதுக்காகவே அவங்க அப்பா காத்துட்டு இருக்காரு. நான் இப்பதான் ஒரு ரூமை செக் பண்ணிட்டு வந்தேன். அதோட நீ குவாத்தாவை தானே மீட் பண்ணிட்டு வர அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல நீங்க எதுக்காக என் விஷயத்தை தலையிடுறீங்கன்னு அக்கி கோவப்படவும் நாவும் அப்பா உனக்கு உதவி பண்றது என்னோட கடமைன்னு சொல்ல இப்ப அசாமியோட அப்பாவை தான் காட்டுறாங்க. தான் பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோவை மீட் பண்ணிட்டு அசாமி வர எங்க போனேன்னு கேட்டா நான் ஹீரோவை தான் மீட் பண்ண போனேன். அவனை கடைசியா ஒரு தடவை பார்க்க போனேன். அவனுக்கு கடைசியா ஒரு தடவை குட் பை சொல்ல போனேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவனை மீட் பண்ணவா இல்லையான்னு தெரியாதுல அதனால தான் சொல்லவும் அவங்க அப்பாவும் இதுவே நான் அவனுக்கு கொடுக்குற கடைசி வார்னிங்கா இருக்கட்டும். ஒருவேளை நீ மறுபடியும் அவனை மீட் பண்ண போனா அதனால பிரச்சனை வர போறது ஷிமுராக்கு தான் சொல்ல இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த டோக்கியோட வீடியோ வரதுல அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த MMA ஃபைட்டர்ஸ் எல்லாம் எப்படி சண்டை போடுவாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க சண்டை போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்பதான் அந்த உண்மையான டோக்கியோவை காட்டுறாங்க. அவர் முகத்தை காட்டல ஒரு கபோர்ட ஓபன் பண்ணி அதுல இருந்து அவரோட சிக்கன் மாஸ்க் எடுக்க அப்படியே சீனை கட் பண்ண இப்ப ரூமியை தான் காட்டுறாங்க. அந்த ஏஜென்ட் தான் மீட் பண்ண வந்திருக்காவோ. ஏஜென்ட்டும் இதுக்கப்புறம் நல்ல போனா நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்குவியான்னு கேட்டா ரூமி முடியாதுன்னு நான் இப்பவே உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறதா சொல்ல அந்த ஏஜென்ட் சிரிக்கிறான். நீ எங்களை சாதாரண ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த ஏஜென்சியோட ஓனர் யாருன்னு தெரியுமா? குவாத்தா. அவன் எந்த அளவு ஆபத்தான ஒரு ஆளுன்னு தெரியுமா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏஜென்சியும் வேட் ஃபெலோவை பத்தி ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணா. அவன் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியுமா? குவாத்தா அவன் கையாலே அவனை கொண்டாரன்னு சொல்ல இவங்க சொல்றது அந்த ரியோட ஃப்ரெண்டை பத்தி தான். இந்த ஏஜென்சி அதுக்கப்புறம் அந்த குவாத்தாவோட பேட் ஃபெலோஸ் இவங்க செய்யற சில தவறான விஷயத்தை அவன் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணால்தான் குவாத்தா அவனை கொண்டுட்டு அந்த பழியையும் ரியோ மேல போட்டிருப்பான். இப்ப பிரசன்ட்ல
அந்த ஏஜென்ட் சொன்னதெல்லாம் கேட்ட ரூமி பயந்து போக இப்ப ஹீரோவுக்கு உதவி பண்ண அந்த டோக்கியோட வீடியோ இல்ல இருந்தாலும் பிராக்டிஸ் எடுத்து ஆகணும். இந்த MMA ஃபைட்டை பத்தி அதிகமா தெரிஞ்சது ஓகி தான். ஓகிட்ட தான் வந்து உதவி கேட்கவும் ஓகியோ என்னால உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது. நீ இதுவரைக்கும் யார் கூட சண்டை போட்டாலும் சரி நீ எந்த ஒரு ரூலுமே இல்லாம சண்டை போட்டிருக்க. ஸ்டேஜுக்கு வெளியில சண்டை போட்டிருக்க. அதனாலதான் அவங்கள உன்னால தோக்கடிக்க முடிஞ்சு. ஆனா இப்ப நடக்கிற சண்டை குவாத்தாவோட அவன் MMA ஃபைட்டர் மட்டும் ஒரு சாம்பியனை கூட நீ அவன் கூட சண்டை போடும் போது ஸ்டேஜுக்கு மேலதான் சண்டை போடுவ. அங்க ரூல்ஸை பின்பற்றி ஆகணும். அப்படி பயன்படுத்தும் போது உன்னால கண்டிப்பா அவனை ஜெயிக்க முடியாது. இதுல உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். நடக்க போற சண்டையில என்னமோ ஆபத்து என்னமோ உனக்கு தான். ஆனா அதால வருத்த போட போறது அசாமி. நான் அவளுக்காகவும் சொல்றேன் தயவு செஞ்சு பின்வாங்கிற. என்னால உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓகி அங்கிருந்து போகவும் ஹீரோ அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்க. அப்பதான் ஓகியோட மாஸ்டர் அந்த லோகன் ஹீரோவை பார்த்து அந்த டோக்கியை நீ பார்க்க விரும்புறியான்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் மாஸ்க் போட்ட ஆளு அதாவது டோக்கி எப்படி எல்லாம் பண்ணுவாரோ அதே மாதிரி செஞ்சு காட்டவும் ஒரு செகண்ட் இவர் தான் அந்த டோக்கியான்னு சந்தேகம் வர. அப்பதான் அக்கி கிட்ட இருந்து கால் வருது. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு உடனே என் வீட்டுக்கு வா. வரும்போது நீ எங்க இருக்க அங்க லோகன் இருப்பார் அவரையும் கூட்டிட்டு வான்னு சொல்ல. அதை கேட்டு ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிறான். இந்த அக்கிக்கு எப்படி நான் இங்க இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியும்னு. இப்ப ஹீரோவும் லோகனும் அக்கியோட வீட்டுக்கு தான் வர. அப்ப அக்கியும் லோகன் எனக்கு நல்லாவே தெரியும். அவனோட சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டு. அவரை நானும் டோக்கியோட வீடியோ எல்லாம் பாத்துருக்கேன்னு சொல்ல. அப்ப டோக்கி யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா. அதுக்கு அக்கியும் டோக்கி யாருங்கிறது இருக்கட்டும் அவர் வீடியோ எல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்டா. அப்பதான் அசாமி கொடுத்த அந்த கீ செயினை காட்டுறான். இதுல இருக்க லிங்க் மூலமா தான் கிடைச்சதா சொல்ல. அக்கி அதை பார்த்த உடனே இது என்னோட கீ செயின் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இது உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அக்கியை டீஸ் பண்றதுக்குன்னு ஒரு 3 பொண்ணுங்க இருப்பாங்களா. அந்த பொண்ணுங்க ஒரு கோயிலுக்கிட்ட டீஸ் பண்ணும்போது தான் அக்கி தவறுதெல்லாம் அந்த கீ செயினை தொலைச்சிருப்பாங்க. அது அசாமியோட கைக்கு போயிருக்கும். அசாமி கிட்ட இருந்து ஹீரோட கைக்கு வர. அப்ப ஹீரோ அந்த லோகனை பார்த்து நீங்க தான் உண்மையான டோக்கியான்னு கேட்க லோகன் இல்லன்னு சொல்லவும். அப்பதான் அங்க அக்கியோட அப்பா வரவும் நான் தான் அந்த டோக்கின்னு சொல்ல. அவர் வந்த உடனே லோகன் எந்திரிச்சு மரியாதை கொடுக்குறாரு. இவர் தான் லோகனோட மாஸ்டர். அப்பதான் அக்கியோட கதையை நான் சொல்றாங்க. என் அப்பாவும் நானும் அமெரிக்கால இருந்தோம். என் அப்பா அமெரிக்கால ஒரு UFC ஃபைட்டர். அங்கதான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் காலில் அடிபட்டதால வேற வழி இல்லாமல சண்டை போட முடியாமல அங்க ஜப்பானுக்கு வந்துட்டோம். லோகனு கூட அவர் தான் மாஸ்டர்னு சொல்ல. அப்ப அக்கியோட அப்பாவும் அதாவது அந்த டோக்கியோ நீ சண்டை போடுற விதத்தை வச்சு என் வீடியோவை பார்த்தா நீ சண்டை போட தெரிஞ்சுக்கிறேன்னு கத்துக்கிட்ட. ஆனா ஒரு விஷயம் அந்த வீடியோ எதுவும் நான் உனக்காகவோ மத்தவங்களுக்காகவோ பண்ணதில்ல. அதை நான் பண்ணது அக்கிக்காக என் மகளுக்காக. நாங்க அமெரிக்கால இருக்கும்போது அக்கியோட அம்மா இறந்து போயிட்டா. அந்த துக்கத்துல இருந்து அவளால் வெளியில வர முடியல. அப்ப அவளுக்காக நான் ஒரு சின்ன கோழி குஞ்சு வாங்கி கொடுத்தேன். அதோட அவ ரொம்பவே அட்டாச்மெண்டா இருந்தா. ஒரு நாள் அந்த கோழி குஞ்சு இறந்து போக அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவோம். அவளை சமாதானப்படுத்த தான் நான் ஃபன்னா ஒரு வீடியோ பண்ணேன். இப்ப என் பொண்ணுக்காக நான் உனக்கு உதவி பண்றேன். ஏன்னா அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அந்த காரணத்தால நான் உனக்கு டீச் பண்றதா சொல்ல ஹீரோவும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல வரான். ஆனா அதை கேட்க அவங்க அப்பா தயாரால. அதுக்கு அடுத்த நாள் இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிக்குது. ஹீரோ கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் பிராக்டிஸ் பேலன்ஸ் இருக்கு. அப்ப ஹீரோவும் நீங்க கொடுத்த பிராக்டிஸை வச்சு என்னால வின் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு சொல்ல. அதை கேட்டு ஹீரோவை அதிர்ச்சியாக இப்ப காணதான் காட்டுறாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் வீட்டுக்குள்ள போனவன் அதுக்கப்புறம் வெளியிலவே வரல. பல நாளா வீட்டுக்குள்ளேயே இருக்க. அப்பதான் அக்கிட்ட அந்த கால் வருது. நாங்கெல்லாம் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். நீ தான் வைரலிட்டோட ப்ரொடியூசர் கேமராமேன் எல்லாமே. நீ இல்லாம நாங்களும் இல்லன்னு சொல்ல. நாளைக்கு தான் ஹீரோவுக்கு போட்டி. அதனால தான் அம்மாவை தான் மீட் பண்ண வரோம். அம்மாவும் ஹீரோவுக்காக ஒரு டவலை கிஃப்டா கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ. இந்த 7 அம்மாவால முடிஞ்சது இதுதான் சொல்ல. அம்மா நீங்க ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்டா எனக்கு தெரியும் இந்த சேனல் ஆரம்பிச்சது நீ அடி வாங்குறது கஷ்டப்படுறது எல்லாமே எனக்காக தான் தெரியும். ஒரு அம்மாவா என்னால உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியல. உன்னால ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்ல. அதை ஹீரோவும் இந்த சேனலை நான் அடி வாங்குறது சண்டை போடுறது இதெல்லாம் உங்களுக்காக மட்டும் நினைச்சீங்களாமா? இல்ல இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. இதை நான் எனக்காகவும் தான் பண்றேன். இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த சேனல் தான் எனக்கான நண்பர்களை உருவாக்குச்சு. எனக்கான தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. என் நண்பர்களோட இதுக்காக உழைக்கும் போது எனக்கு இதுல மன நிம்மதி கிடைக்குது. நான் இது எனக்காகவும் பண்றேன்னு சொல்ல. அப்ப அவங்க அம்மாவோ நடக்க போற போட்டியில் நீ ஜெயிப்பியா தோப்பியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ அடி வாங்குற பாக்குற தெரியும் எனக்கு இல்ல. அதே டைம்ல உன்னால யாரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி என்னால அதையும் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல. ஹீரோ தான் வீட்டு தான் போகவும் அவன் மனசுல ஏகப்பட்ட குழப்பம். நாளைக்கு நடக்க போற சண்டையில ஜெயிப்புமா தோப்புமான்னு அப்படியே கட் பண்ணான். அதுக்கு அடுத்த நாள் காலையில சண்டைக்கான ஏற்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க. ஹீரோவா அவருக்கான ரூம்ல காத்துட்டு இருக்க. கூட அக்கியும் இருக்காங்க. அப்ப ஹீரோட மனசுல ஒரு குழப்பம். நான் என் சுயநலத்துக்காக பல பேர் கூட சண்டை போட்டிருக்கேன். அப்படி சண்டை போடும் போதெல்லாம் அதால அவங்களும் காயப்படுவாங்க. என் சுயநலத்துக்காக மத்தவங்க காயப்படுத்துறதையோ மத்தவங்களை கஷ்டப்படுத்தல எனக்கு விருப்பம் இல்ல. என்னால நீயும் கான் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லவும் அப்பதான் ஆக்கி நாங்க கஷ்டப்பட்டதில்ல. உன்னாலதான் எங்க வாழ்க்கையை மாறுச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எப்பவும் என்னோட வீட்டுல தனியா உட்கார்ந்து இருப்பேன். கேம் விளையாடிட்டு யாரு கூடவும் பேசாம ஒரு தனிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் உன்னோட வீடியோவும் கானோட வீடியோவும் பார்த்தேன். என் முகத்துல எண்ணி அறியாம சிரிப்பு வந்துச்சு. அந்த வீடியோஸ் தான் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துச்சு. அதுதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையை மாத்துச்சு. அதோட உனக்கு குற்ற உணர்வா இருக்கு. நீ எதுக்காக குற்ற உணர்வா இருக்கு? நீ சண்டைக்கு போன யார்கிட்டையும் நீயா சண்டைக்கு போல. அவங்க தான் உன்னை தேடி வந்தாங்க. அவங்க பண்ண தப்புக்கான பலனை தான் அவங்க அனுபவிச்சாங்கன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோவுக்கு ஒரு மன நிம்மதி. இப்ப போட்டி ஆரம்பிக்கும் போது ஹீரோ ரிங்கு தான் வரவும் சுத்தி இருக்கிற எல்லாருமே ஹீரோவுக்கு எதிராக பேசுறாங்க. உன்னால ஜெயிக்க முடியாது, நீ தோத்துருவன. ஆனா ஹீரோ அதை எதை பத்தியும் கவலைப்படாம ரிங்குக்கு வரவும் அந்த கோத்தாவும் வரா. சண்டை ஆரம்பிக்க போது பணமும் மக்கள் எல்லாம் டொனேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பணம் டொனேஷனா கோத்தாவோட டீமுக்கு தான் வருது. ஹீரோவுக்கு என்னமோ 100-200 தான் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே ஓகி லோகன் அவங்க அம்மா அதுக்கப்புறம் அக்கியோட அப்பா அதான் டோக்கி அவரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்ப அந்த கோத்தாவோ நீ எதுக்காக இங்க வந்த? பணம் சம்பாதிக்கவா? சுத்தி எல்லாரையும் பாரு, உன்னை எப்படி கேவலமா பேசுறாங்கன்னு. அதுக்கான காரணம் நான் தான். நீ எப்படி அடி வாங்குற தோக்க போறன்னு பாக்குறதுக்காக தான் இங்க எல்லாருமே வந்திருக்கதா சொல்ல. இந்த தடவை அவமானப்பட போறது நீ தான். ஹீரோ சொல்லப்போ சண்டை நடந்துட்டு இருக்க. ஹீரோ தான் அதிகமா அடி வாங்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அசாமியை தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு எதிராக நிறைய நெகட்டிவ்ஸ் கமெண்ட்லாம் வருமே. அவனுக்கு எப்படியாவது உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்களும் ஆன்லைன்ல ஒரு வீடியோ
வீடியோ போட. அப்ப அசாமி ஹீரோவை பத்தி தான் பேசுறாங்க. என்னை பத்தி உங்களை பல பேருக்கு தெரியும், என்ன பல பேர் எக்ஸ்போஸ் பண்ணிக்க. நான் தான் ஹீரோ ஷிமுராவோட கேர்ள் ஃபிரெண்ட். ஹீரோ ஒரு தப்பான ஆளணும், தான் பலத்தை பயன்படுத்தி சண்டை போட்டு மத்தவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறது. ஆனா அதுக்கான காரணம் சூழ்நிலை. நீங்க எல்லாருமே ஷிமுரா அடிக்கிறத பாத்திருக்கீங்க. ஆனா அவன் எத்தனை தடவை அடி வாங்கியிருக்கான் தெரியுமா, அசிங்கப்பட்டிருக்கான் தெரியுமா, அந்த உண்மையில உங்களுக்கு தெரியுமா? தன்னை எதிர்த்து நின்னாங்களே, அவமானப்படுத்தாங்களே, ஷிமுரா ஒரு நாள் எதிர்த்து நின்னா. அப்படி எதிர்த்து நிக்கிற விஷயத்தை தான் நீங்க எல்லாருமே வயலன்ஸ் சொன்னீங்க. அவன் எப்படி ஒரு பயத்துல இருந்து வெளியில வந்தானோ, அந்த பயத்துல இருந்து என்னால வெளியில வர முடியல. இப்பவும் நான் என் அப்பாவோட பயத்திலையும் அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கேன். என்னால சுதந்திரமா எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட கிளி மாதிரி. எனக்கும் அடிக்கடி தோணும் இந்த விஷயத்துல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா என்னால முடியல. ஆனா ஷிமுரா அப்படி இல்ல. அவன் மாட்டிருந்த கூண்டுல இருந்து வெளியில வந்தான். அவனுக்கான அடையாளத்தை உருவாக்கினான். அவன் ஒவ்வொரு தடவை சண்டை போட்ட ஆளுங்களும் அவனுக்கு தொல்லை பண்ண ஆளுங்க. அப்படி தொல்லை பண்ண ஆளுங்க அடிச்சு கீழே தள்ளும் போது அவன் அவங்களை அடிச்சு மேல வந்தான். அதை பார்க்கும்போது ஷிமுரா மாதிரி என்னால இருக்க முடியலன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஷிமுரா பண்ணது தப்புன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க பண்ணது கமான்ஸ்ங்கிற பேர்ல அவனை பத்தி தப்பா எழுதினீங்க. அவன் மனசை நோகடிச்சிங்க. ஷிமுரா தன்னை காப்பாத்திக்க சண்டை போட்டது வயலன்ஸ் தான். நீங்க பண்ணது வயலன்ஸ் தான். உங்களை மாதிரி ஆளுங்களை அவன் எதிர்த்து நின்று கண்டிப்பா ஜெயிப்பான்னு சொல்ல இந்த வீடியோவும் வைரல் ஆக ஆரம்பிக்குது. இப்ப முதல் ரவுண்ட் முடிஞ்சு பிரேக் கிடைக்குது. ஹீரோ அப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருக்கும் போது அசாமியோட வீடியோவை அக்கியும் பார்க்க ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பணம் டொனேஷனா ஹீரோவுக்கும் வந்திருக்கும். அப்பதான் அந்த இடத்துக்கு காண வரான். முகத்துல ஏகப்பட்ட காயம். குவாத்தாவோட ஆளுங்க தான் அடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கடந்து எப்படியே உள்ள வரவும் அங்க கும்பல் இருக்க குவாத்தாவோட ஆளுங்களால எதுவும் பண்ண முடியல. அப்ப காணும் அசாமியோட வீடியோ வந்துச்சா, இது எல்லாமே என்னோட ஐடியா தான் சொல்ல அப்படியே கட் பண்ணா. அசாமி ஒரு நாள் டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது அவங்கள கான் வந்து மீட் பண்ணி உதவி கேட்டிருப்பான். அதனாலதான் அசாமி சண்டை நடக்கிற நேரத்துல லைவ் ஸ்ட்ரீம் போட அது மூலமா ஹீரோவுக்கு நிறைய பணம் டொனேஷன் அவன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஹீரோ எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட நாங்க சப்போர்ட் பண்றதா அவன் சொல்ல. இப்ப ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்குது. ஹீரோ சண்டை போட போறான். முதல் ரவுண்ட்ல அடி வாங்கினவன் இந்த தடவை ட்ரிக்கா யூஸ் பண்றான். அந்த டோக்கி அதான் அக்கியோட அப்பா சொல்லி இருந்த எல்லா விஷயத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ண அந்த குவாத்தாவுக்கு சண்டையில டஃப் கொடுத்துட்டு இருக்கவோ. இன்னொரு பக்கம் அசாமியை தான் காட்டுறாங்க. அசாமியோட வீடியோவை அவங்க அப்பாவும் பார்த்துருப்பாரு. கோபத்துல தான் பொண்ணை தான் பார்க்க வரவும் என்ன மீறி நீ வீடியோ போடுற, இதால அவன் வாழ்க்கையை பாழாகும்னு சொல்லிட்டு அந்த போனை புடுங்க ட்ரை பண்ணவும் இதுக்கப்புறம் இப்படி ஒரு அடிமை மாதிரி அடங்கி இருக்க முடியாதுன்னு அசாமியும் அவங்க அப்பாவை அடிச்சுட்டு வீட்டோட வெளியில வந்தா. அங்கதான் ஓகி அவங்களுக்காக காத்துட்டு இருக்கவும் இப்ப ரெண்டாவது ரவுண்ட்ல சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. அந்த குவாத்தா எந்த அளவு அடிக்கிறானோ அதே அளவு சண்டை போட்டு ஹீரோவும் டஃப் கொடுத்து அடிச்சிட்டு இருக்க. அப்படி இருந்தும் குவாத்தாவோ சமாளிக்க முடியல. அவன் அடிச்ச ஒரே ஒரு அடியில ஹீரோ அடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்கவும் எல்லாருமே கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 10 செகண்ட்குள்ள எந்திரிச்சாகணும். அந்த வீடியோ உங்க அம்மாவும் பார்த்து ரொம்ப பயந்து போக எல்லாருமே 1 2 3 கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா 8 வரும்போது ஹீரோ எந்திரிக்க 5 நிமிஷம் டைம் முடியவோ மறுபடியும் பிரேக் டைம் கிடைக்க அக்கியும் இதுதான் கடைசி ரவுண்ட், இதுல மட்டும் அவன் எப்படியாவது சமாளின்னு சொல்ல. அப்ப காணி ஹீரோ கிட்ட வந்து இந்த சண்டையை உங்க அம்மாவும் பாக்குறதா சொல்ல ஹீரோ அந்த தைரியத்தோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோவும் அவன் அடிக்கிறான். ஆனா இந்த குவாத்தாவோட அடி எந்த அளவு பலமா விழுதோ அந்த அளவு ஹீரோவோட அடி இல்ல. அப்பதான் ஓகியும் அசாமியை சண்டை நடக்கிற இடத்தை கூட்டிட்டு வர. அப்ப குவாத்தா ஒரே ஒரு அடி தான் நிப்பான். அந்த அடி வாங்கி மயக்கம் போடுற நிலைமைக்கு போகவும் மறுபடியும் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஹீரோவோட கண்ணுக்கு தான் நண்பர்கள் சொன்னது அவனுக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட் அவன் மேல மத்தவங்க வச்சிருக்க நம்பிக்கையெல்லாம் தெரிய திருப்பி எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அசாமி வர சண்டை மறுபடியும் ஆரம்பிக்குது. அந்த குவாத்தா அடிக்கிறதுக்காக வர. இன்னொரு பக்கம் எக்கியோட அப்பா அந்த டோக்கி சொன்ன விஷயங்களை காட்டுறாங்க. போட்டியில ரூல்ஸ் படி நடந்தா உன்னால ஜெயிக்க முடியாது, ஆனா நடக்கிற சண்டையில உன்னால ஜெயிக்க முடியும் சில ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த குவாத்தா ஹீரோட கண்ணத்திலேயே குத்த வர வழக்கம் போல அவன் அடி ஹீரோ மேல படுறதுக்குள்ளேயே ஹீரோ அடியை வாங்கிட்டு அப்படியே அவன் தலையை வச்சுட்டு அவன் தலையிலேயே பயங்கரமா அடிப்பார். அதுக்கப்புறம் கையை சுத்தி கையாலேயே பலமான ஒரு பஞ்சு அடி வாங்கி கீழே விழும்போது அவன் நெத்திலேயே பயங்கரமான ஒரு பஞ்சு போட அதே இடத்துல அவன் மயங்கிடுவான். அதுக்கப்புறம் 10 கவுண்ட் பண்றாங்க. அவன் எந்திரிக்க வில்லன் ஹீரோ வின்னாக. அந்த போட்டியில ஹீரோ ஷிஷிமாரவும் ஜெயிக்க அந்த வீடியோவை ரியவும் பாக்குறான். அதோட அவன் அம்மா ஆபரேஷனுக்கு தேவையான பணமும் கிடைக்கும். இப்ப ரூமியை தான் கட்டுறாங்க. மறுபடியும் அந்த ஏஜென்ட் தான் மீட் பண்ண வரவும் அந்த ஏஜென்ட்டும் இதுக்கப்புறமாவது நாங்க சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்குவேன்னு சொல்ல அப்பதான் ரூமி ஒரு வீடியோவை காட்டுறான். இந்த ஏஜென்ட போன தடவை மீட் பண்ண வரும்போது குவாத்தா ரொம்பவே ஆபத்தான ஒருத்தன் அவனையும் அவன் டீமை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணதுக்காக ஒருத்தனை கொன்னானு ரியோட ஃப்ரெண்ட் இறந்ததை பத்தி சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே ரூமி ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அந்த வீடியோவை தான் காட்டி மிரட்ட ஒரு பக்கம் இந்த ஏஜென்ட் மாட்டிக்க இன்னொரு பக்கம் குவாத்தாவும் மேட்ச்ல தோக்க கானாக்கி 2 பேருமே ஹீரோ கிட்ட ஓடி வர நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கட்டுப்பிடிக்கவும் இதோட இந்த மொத்த சீசனும் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் வந்தா அதை கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவோம்.